குட் ஈவினிங் எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி ஏபிபி மெயின்ஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிசியில் சில சின்ன டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, டெஃபினிஷன் செக்ஷன்ல சில முக்கியமான டெஃபினிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 19, 20 அண்ட் 21ன்னு சொல்லலாம். செக்ஷன் 21 ரொம்ப முக்கியம். செக்ஷன் 19 அண்ட் 20 மேபி 21ஓட சேர்த்து இல்ல அதுல ஏதாவது ஒரு சின்ன இதா கேட்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், ஐபிசியில் டெஃபினிஷன் செக்ஷன்ல சில இம்பார்ட்டண்ட்டான டெஃபினிஷன்ஸை பார்க்க போறோம். செக்ஷன் 19, 20, 21 ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். செக்ஷன் 19 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை வைக்கிறாங்க. ஸோ ஜட்ஜ் அப்படின்னு சொல்லும்போது இஸ் எம்பவர் டு கிவ் எ ஜட்ஜ்மெண்ட். அதுதான் வந்து ஐபிசியை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜுங்கிற ஒரு டெஃபினேஷனுக்கு கீழே வரும். ஸோ ஜட்ஜுங்கிறவருக்கு டெசிக்னேஷன் ஜட்ஜுங்கிற இது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. he should be empowered to give a judgment which is a final aspect. சரியா? ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டா ஃபைனலா இருக்கணும். அது அப்பீலுக்கு போனாலும் அது இறுதி செய்யப்படலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். இல்ல அது வேற ஒருவரால் கன்ஃபார்ம் செய்யப்படக்கூடியதாக இருக்கலாம். அது என்னது வேற ஒருவரால் கன்ஃபார்ம் செய்யப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ல செஷன்ஸ் ஜட்ஜுக்கு வந்து எல்லா வகையான தண்டனை வழங்குவதற்கும் அதிகாரம் இருக்கு. ஆனால் ப்ரொவைடட் ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுக்கறதாக இருந்தால் அதை ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷனுக்கு அதை அனுப்ப வேண்டிய அந்த கடமை அந்த செஷன்ஸ் ஜட்ஜுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஜட்ஜ் அப்படிங்கிறவர் செக்ஷன் 19ல who is empowered to give a final judgment, அதுதான் வந்து ஜட்ஜ். பட் he need not be a designated as a judge. பேர்ல எந்த ஒரு பெருமையும் கிடையாது. சரியா? செக்ஷன் 19 ஜட்ஜ். The word judge denotes not only every person who is officially designated as a judge, but also every person who is empowered by law to give in any legal proceeding, civil or criminal, a definitive judgment or a judgment which if not appealed against would be definitive, or a judgment which if confirmed by some other authority would be definitive, or who is one of a body of persons which body of persons is empowered by law to give such a judgment அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். அது வந்து முதல்ல லீகல் ப்ரொசீடிங்கா இருக்கணும். அது சிவிலா கிரிமினலா அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள போக வேண்டியது இல்லை. அது லீகல் ப்ரொசீடிங்கா இருக்கணும். கொடுக்கக்கூடிய தீர்ப்பு டெஃபினிட்டிவாக ஒரு முடிவான ஒரு தீர்ப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்கள்ல அதை ஒருத்தர் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் கூட கொடுக்கலாம். அப்ப அதுவும் வந்து என்னது, அந்த குரூப் ஆஃப் பர்சன்ஸையும் நம்ம ஜட்ஜுன்னு சொல்லலாம். இது வந்து எதன் அடிப்படையில் வச்சிருந்தாங்கன்னா, ப்ரீவியஸா ஜூரி சிஸ்டம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் வந்துச்சு இல்லையா? 12 people would be sitting in a courtroom and decide with regard to guilt of that person. ஸோ அப்போ அந்த நபர்கள் எல்லாம் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் who are empowered to give a definitive judgment. சரியா? இதான் செக்ஷன் 19ல. ஐபிசியை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்னா யாரு அப்படின்னா, ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். ஒரு லீகல் ப்ரொசீடிங்ல he should be empowered to give a definitive judgment அப்படின்னு இருந்தால் அத்தகைய நபர் even though he is not officially designated as a judge, he is judge under section 19. இது ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். தென் செக்ஷன் 20. செக்ஷன் 20 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்னா, யூ மே திங்க் டிஃபரன்ஸ் பிட்வீன் எ ஜட்ஜ் அண்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அந்த மாதிரி கூட நீங்க எதிர்பார்க்கலாம் ஷார்ட் நோட்ஸ்ல. சரி, கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னால், கோர்ட் அப்படிங்கிற வார்த்தை வேற எங்கேயாவது டிஃபைன் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872ல கோர்ட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கும். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஜட்ஜஸ் அண்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அண்ட் ஆல் பர்சன்ஸ் எக்ஸப்ட் ஆர்பிட்ரேட்டர்ஸ் லீகலி ஆத்தரைஸ்டு டு டேக் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சாட்சிகளை ஏற்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், அத்தகைய நபர்கள் யாரெல்லாம் அடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதிகள், குற்றவியல் நடுவர்கள், அதுக்கப்புறமா பர்சன்ஸ் எக்ஸப்ட் ஆர்பிட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்போ அந்த கோர்ட் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அது என்ன, அப்போ கோர்ட் எக்ஸப்ட் ஆர்பிட்ரேட்டர்ஸ் who others are authorized to take evidence அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அதா கோர்ட்லாம் பார்த்துருப்போம். கோர்ட்ல அதா கோர்ட் அப்படிங்கிற போது ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் அந்த கோர்ட்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு.
எவிடன்ஸ் மட்டும் அந்த கோர்ட்ல நடக்கும். ஸோ எவிடன்ஸ் நடந்து முடிஞ்சதும், எவிடன்ஸ ரெக்கார்ட் பண்ணதும் என்ன பண்ணுவாங்க? ரெகுலர் கோர்ட்க்கு அனுப்பிச்சுருவாங்க. தே ஆர் நாட் ஆத்தரைஸ்ட் டு கிவ் ஜட்ஜ்மென்ட். சரியா? அது வந்து அதா கோர்ட்ன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஸோ இது வந்து வித் ரிகார்ட் டூ எவிடன்ஸ் ஆக்ட்ல கோர்ட் இன்க்ளூட்ஸ் யாரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இங்க கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஆர் ஹூ ஆர் allowed under law to act judicially. Those persons are called court of justice. அப்போ ஒரு நீதிபதி ஜுடிஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ பண்றாரு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரு தலைமை நீதிபதி தன்னுடைய கீழ இருக்கக்கூடிய சக நீதிபதிகள்லாம் என்னென்ன போர்ட்ஃபோலியோ பார்க்கணும் அப்படிங்கிற அந்த இத வந்து தீர்மானிக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட 3 மாசத்துக்கு ஒரு முறை. திஸ் ஜட்ஜ் ஷுட் டேக் த கிரிமினல் ரிவிஷன். திஸ் ஜட்ஜ் ஷுட் டேக் ரிட் பெட்டிஷன். திஸ் ஜட்ஜ் ஷுட் டேக் செகண்ட் அப்பீல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அத நம்ம அவருடைய அத்தகைய செயல்பாட கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்ல முடியாது. கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொன்னால், அவர்கள் தே ஹேவ் டு பெர்ஃபார்ம் அ ஜுடிஷியல் ஃபங்ஷன் அண்ட் நோ ஃபங்ஷன்ஸ் அதர் தென் ஜுடிஷியல் ஃபங்ஷன்ஸ் வுட் பி கம் அண்டர் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்ஷன் பண்ணும் பொழுது, ஈவன் தோ ஹி இஸ் அ ஜட்ஜ், இட் வுட் பி நாட் கமிங் அண்டர் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். டெஃபினிஷன் படிக்கிறேன் கவனிங்க. செக்ஷன் 20 கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். The words court of justice denote a judge who is empowered by law. கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கிறது யாரை குறிப்பிடுது? ஜட்ஜை குறிப்பிடுது. ஜட்ஜுங்கிறது தனியா டெஃபினிஷன் நம்ம இப்ப எங்க பார்த்தோம்? செக்ஷன் 19ல பார்த்தோம். சரியா? அந்த மாதிரி நீங்க கோரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. The word court of justice denote a judge who is empowered by law to act judicially alone or body of judges which is empowered by law to act judicially as a body when such judge or body of judges is acting judicially அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ பண்ணக்கூடிய ஒரு ஜட்ஜ் வந்து கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல வராது. சரியா? ஸோ நீங்க இது வந்து செக்ஷன் 19க்கும் 20க்கும் உள்ள வித்தியாசம். தென் செக்ஷன் 21 இதுதான் ஒரு முக்கியமான டெஃபினிஷன் செக்ஷன்ல ஒரு முக்கியமான ஒரு இது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னா என்ன? மொத்தம் ஒரு 12 கேட்டகரி ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட் இருக்காங்க. அதெல்லாம் தான் ஆஸ் பர் திஸ் ப்ரொவிஷன் அண்டர் ஐபிசி தே ஆர் கால்ட் அஸ் பப்ளிக் சர்வெண்ட். சரியா? பப்ளிக் சர்வெண்ட் நம்ம நிறைய இதற்கு அடுத்து வந்த ஐபிசி 1860க்கு அப்புறமா வரக்கூடிய பல ஆக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் மத்த ஆக்ட்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கும்னா, wherever the word public servant denotes, it has the same meaning as contemplated under section 21 of IPC அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்ப இந்த செக்ஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அந்த 12 கேட்டகரியும் என்னன்னு பார்ப்போம். செக்ஷன் 21 பப்ளிக் சர்வெண்ட். The word public servant denote a person falling under any of the descriptions hereinafter following, namely ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இப்போ இல்ல. ஸோ செகண்ட்லி என்ன அப்படின்னு பார்ப்போம். செகண்ட், எவ்ரி கமிஷன்ட் ஆஃபீஸர் இன் மிலிட்ரி, நேவல் ஆர் ஏர் ஃபோர்ஸ் அப்படின்னு ஏர் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். கமிஷன்ட் ஆஃபீஸர், கமிஷன்ட்னா அவங்க வந்து அதுல சேரும் பொழுது தே வுட் பி டேக்கன் இன் டு த சர்வீஸ். அதுக்கு பேர் தான் கமிஷன்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி கமிஷன்ட் ஆஃபீஸர் இன் மிலிட்ரி, நேவல் ஆர் ஏர் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா. அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் முப்படைகளில் ஏதேனும் ஒரு படையை சேர்ந்த கமிஷன்ட் ஆஃபீஸராக இருந்தால் அவர்கள் பப்ளிக் சர்வெண்ட் என்று அழைக்கப்படுவார்கள். இது செகண்ட் கேட்டகரி. தென் தேர்ட், எவ்ரி ஜட்ஜ் இன்க்ளூடிங் எனி பர்சன் எம்பவர்ட் பை லா டு டிஸ்சார்ஜ் வெதர் பை ஹிம்செல்ஃப் ஆர் as a member of any body of persons any adjudicatory functions அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. adjudicatory function அப்படின்னு சொல்லும் பொழுது, adjudicatory function அப்படின்னா ஒரு விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் என்னது பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு கேட்டகரியில வருவாங்க. எவ்ரி ஜட்ஜ் இன்க்ளூடிங் எனி பர்சன். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தேர்ட். சரியா? இது தேர்ட்ல இருந்து 6th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே கோர்ட்டோட சம்பந்தப்பட்ட ஆபீசர். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம். எவ்ரி ஜட்ஜ் இன்க்ளூடிங் எனி பர்சன் எம்பவர்ட் பை லா who are involved in adjudicatory function. adjudicatory function அப்படின்னா ஏதேனும் ஒன்றை தீர்மானிப்பதற்காக நியமிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் பேர் தான் அவங்க வந்து பப்ளிக் சர்வெண்ட் இந்த கேட்டகரியில, தேர்ட் கேட்டகரியில. தென் ஃபோர்த் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் வந்து கமிஷன்ட் ஆஃபீஸ் சாரி செகண்ட் வந்து கமிஷன்ட் ஆஃபீசர்ஸ் ஆஃப் 3 ஃபோர்ஸஸ் ஆஃப் டிஃபென்ஸ் அது பார்த்தோம். 2வது ஜட்ஜ் இன்க்ளூடிங் எனி பர்சன் ஹூ ஹாஸ் அஜுடிகேட்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். தட் அஜுடிகேட்டரி ஃபங்க்ஷன் ஷுட் பி எம்பவர்ட் டு ஹிம் பை எ லா. சரியா? சட்டப்படி அவர்களுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அது வந்து தேர்ட் கேட்டகரி. ஃபோர்த் கேட்டகரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஆஃபீசர் ஆஃப் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அப்போ கோர்ட் ஆஃபீசர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நீதிமன்ற அதிகாரிகள், நீதிமன்ற அதிகாரிகள். ஸோ அத்தகைய நபர்கள் யாரெல்லாம் இன்க்ளூடட்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஆஃபீசர் ஆஃப் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன்க்ளூடிங் liquidator, receiver or commissioner whose duty it is as such officer to investigate or report any matter of law or fact or to make authenticate or keep any document or to take charge or dispose of any property or to execute any judicial process or to administer any oath or to interpret or to preserve order in the court and every person specially authorized by the court of justice to perform any of such duties அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபோர்த் கேட்டகரியில் யார் வருவா? எவ்ரி ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட் இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி சொல்லிட்டாங்க. லிக்விடேட்டர், ரிசீவர், கமிஷனர். அத்தகைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். கமிஷனர் ஆஃப் கமிஷனர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றம் சில பணிகளை செய்வதற்காக கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்ல என்ன பண்ணலாம்? நீதிமன்றமே அதை செய்ய முடியாதனால ஒரு வயதான நபர்களிடம் நேரடியாக சென்று சாட்சிகளை சேகரிக்க வேண்டும். அல்லது ஒரு சொத்தினை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு பார்ட்டிஷன் சூட். அந்த சூட் வந்து பார்ட்டிஷனபிள் ப்ராப்பர்ட்டியா இல்லையா? சில சூட்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அ ஒரு ப்ராப்பர் ஷேப்ல இல்லாம இருக்கலாம். இல்ல ரொம்ப சின்னதா இருக்கலாம். அப்ப கோர்ட்ல அவங்க ரிப்போர்ட் தாக்கல் பண்ணுவாங்க. என்னன்னா, இட் இஸ் நாட் பாசிபிள் டூ பார்ட்டிஷன் பிட்வீன் தீஸ் மெனி நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ். அப்ப என்ன பண்ணலாம்னா, த அதர் ஆல்டர்னேட்டிவ் த கோர்ட் மே அ மேக் அன் ஆக்ஷன் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆஸ்க் த ப்ரொசீட்ஸ் ஆஃப் த ஆக்ஷன் டூ டெபாசிட் இன் த கோர்ட். அதிலிருந்து வரக்கூடிய அந்த அ ஆக்ஷன்ல வரக்கூடிய அந்த பணத்த டெபாசிட் பண்ணி, ம எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ, அத்தனை நபர்களுக்கும் சரிசமமாக பிரித்துக் கொடுப்பதற்கு அந்த கமிஷனருடைய அந்த அடிப்படையில ஃபர்தரா வந்து நடவடிக்கை எடுக்கலாம். அதே மாரி லிக்விடேட்டர், ரிசீவர் அவங்கலாம் என்ன பண்றாங்க? ஒரு வழக்கு சம்பந்தமான சொத்துக்களை தங்கள் ஆளுமைக்கு கீழ எடுத்துக்கிட்டு, அந்த வழக்கு முடியிற வர அது சம்பந்தமான அந்த ரெக்கார்ட்ஸ மெயின்டெயின் பண்ணி, ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் ஒரு கடன் குடுத்திருந்தால், அது எத்தனை பேரிடமிருந்து அந்த கடனை பெற்றது? எத்தனை பேர் அது திருப்பி செலுத்த வேண்டியது? அதோட சொத்தின் நடவடிக்கைகள் என்ன? அதற்கு வரக்கூடிய வருமானங்கள் என்ன? அதனுடைய லயபிலிட்டீஸ் என்ன? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இதுல வரும். சரியா? இது வந்து 4த் கேட்டகரி. ஸோ 2nd கேட்டகரி கமிஷன்ட் ஆஃபீசர்ஸ். ஆ 3 கேட்டகரி என்ன பார்த்தோம்? ஜட்ஜ் பெர்சன் தட் இஸ் ஹூ இஸ் டூயிங் அட்ஜுடிகேட்டிங் ஃபங்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் 4த் ஒன் இஸ் ஆஃபீசர் ஆஃப் த கோர்ட் பார்த்தோம். 5த்தும் 6த்தும் அதே மாரி கோர்ட் சம்பந்தப்பட்டது தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5த் வந்து எவ்ரி ஜூரி மென், அசஸர் ஆர் மெம்பர் ஆஃப் பஞ்சாயத் அசிஸ்டிங் எ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆர் பப்ளிக் சர்வன்ட். அப்போ அந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு நீதித்துறை நடுவருக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா? ஒரு பஞ்சாயத்துலயோ, இல்ல ஒரு விசாரணைக்கு போகும்போது அந்த இடத்துலயோ, அந்த எவ்ரி ஜூரி மேன், அசஸர் ஆர் மெம்பர் ஆஃப் பஞ்சாயத் அசிஸ்டிங் எ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆர் அசிஸ்டிங் த பப்ளிக் சர்வன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 5த் கேட்டகரி. எவ்ரி ஜூரிமேன், அசஸர் ஆர் சோ அண்ட் சோ ஹூ இஸ் அசிஸ்டிங் த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அசிஸ்டிங் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நபர்கள். அப்புறம் 6வது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4, 5, 6. 6வது வந்து எவ்ரி ஆர்பிட்ரேட்டர் ஆர் அதர் பெர்சன் டு whom எனி கோர்ஸ் ஆர் மேட்டர் ஹாஸ் பீன் ரெஃபர்ட் ஃபார் டெசிஷன் ஆர் ரிப்போர்ட் பை எனி கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆர் பை எனி அதர் காம்பிட்டன்ட் பப்ளிக் அத்தாரிட்டி. ஸோ சம் மேட்டர் ஹேஸ் டு பி ரெஃபர்ட் ஃபார் டெசிஷன் ஆர் ரிப்போர்ட். அப்போ அத்தகைய நபர்கள் ஆர்பிட்ரேட்டராக இருந்தாலும், மற்ற நபர்களாக இருந்தாலும், அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களும் பப்ளிக் சர்வன்ட் அப்படிங்கிற இதுல வருவாங்க. இப்போ நம்ம எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து என்ன பார்த்தோம்? ஆர்பிட்ரேட்டர் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் கோர்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? கோர்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ், மேஜிஸ்ட்ரேட்ஸ் அண்ட் எக்ஸப்ட் ஆர்பிட்ரேட்டர்ஸ் ஹூ ஆர் ஆத்தரைஸ்டு டு டேக் எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அங்க எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்ட நபர்கள் இங்க இன்க்ளூட் செய்யப்படுகிறார்கள். ஸோ இவர்களுக்கு வந்து சம்திங் ஹஸ் பீன் ரெஃபர்ட் ஃபார் டேக்கிங் டெசிஷன் ஆர் வித் ரிகார்ட் டு கெட்டிங் சம் ரிப்போர்ட் ஃப்ரம் தெம். அப்படி இருக்கும் பட்சத்தில்
நீதிமன்றத்தின் உத்தரவின் மூலியமாக ரிப்போர்ட் பை எனி கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆர் பை எனி அதர் பர்சன் கன்சர்ன் பப்ளிக் அத்தாரிட்டி. இது வந்து 5த் கேட்டகரி. சரியா? சாரி 6th கேட்டகரி. 4, 5 அண்ட் 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 வந்து வித் ரிகார்ட் டூ ஆஃபீசர்ஸ் ஆஃப் த கோர்ட். 5 வந்து பர்சன்ஸ் ஹூ ஆர் அசிஸ்டிங் த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன்க்ளூடிங் ஜூரிமேன், அசஸர்ஸ் ஆர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த கேட்டகரி வந்து 6th கேட்டகரி இஸ் எவ்ரி ஆர்பிட்ரேட்டர் ஆர் அதர் பர்சன் who has been authorized or empowered by the court to provide some report or decision. சரியா? Then 7th category, every person who holds any office by 7th, 8th and 9th இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வரக்கூடிய ஒரு விஷயங்கள். 7th வந்து என்னன்னா, எவர் ஒருவர் கன்ஃபைன் பண்றதுக்கு இன்னொரு நபரை அடைத்து வைக்கக்கூடிய அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப அந்த நபர் பப்ளிக் சர்வன்ட் அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரி பர்சன் ஹூ ஹோல்ட்ஸ் 7th கேட்டகரி, எவ்ரி பர்சன் ஹூ ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் பை விர்ச்சியூ ஆஃப் விச் ஹி இஸ் எம்பவர்ட் டு பிளேஸ் ஆர் கீப் எனி பர்சன் இன் கன்ஃபைன்மென்ட். அப்போ ஒருத்தரை கன்ஃபைன் பண்றதுக்கு அடைத்து வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் he is also a public servant. Then 8th category யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, those persons who are by law they are empowered with power of preventing an offense or informing the offense or about the offenders. அத்தகைய நபர்கள் வந்து பப்ளிக் சர்வெண்ட்ல வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு கண்டினியூட்டியா வரும். 6th அப்புறம் வரக்கூடிய 7th, 8th, 9th இது எல்லாமே பாத்தீங்கன்னா வரும். 7th, 8th, 9th and 10th வந்து ஒரு காமனா வரும். 7th வந்து who are empowered to confine. இப்ப 8th வந்து என்னன்னு பார்த்தோம். 8th வந்து who are empowered to prevent offense or to inform the public authority about the offense or offenders. சரியா? So 8th, every officer of the government whose duty it is as such officer to prevent offenses, to give information of offenses, to bring offenders to justice or to protect the public health, safety or convenience. சரியா? Offenses to prevent or to give information of the offenses or to bring the offenders before justice, அப்புறமா to prevent the public safety, health and convenience. The 9th category என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு அல்லது அந்த கவர்மெண்டுடைய சொத்தினை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள். எவ்ரி ஆபீசர் 9th category, every officer whose duty it is as such officer to take, receive, keep or expend any property on behalf of the government or to make any survey, assessment or contract on behalf of the government or to execute any revenue process or to investigate or to report or to any matter affecting the pecuniary interest in the government or to make, authenticate or keep any document relating to the pecuniary interest of the government or to prevent infraction of any law for the protection of pecuniary interest of the government அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவர் ஒருவர் அந்த அரசு சார்பாக சொத்துக்களை பெறுவதற்கும் சொத்துக்களை ஆஹ் கையகப்படுத்துவதற்கோ அதே மாதிரி பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது பெக்யூனரி அப்படின்னாலே வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். எப்படி வந்து சொத்து அரசாங்கத்தின் சொத்துக்களை பாதுகாக்கிறார்களோ அதே மாதிரி அரசாங்கத்தின் பணத்தை அரசாங்கத்தின் பெக்யூனரினா ஒரு கஜனா பாதுகாக்கக்கூடிய நபர்கள் கூட பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ ஒரு டெண்டர் விடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெண்டர்ல ஒரு கம்மியானவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் நடைமுறை. பிகாஸ் த டெண்டர் நடத்துறவங்க வந்து தே ஹாவ் த டியூட்டி டு ப்ரிவென்ட் த ஆர் டு ப்ரொடெக்ட் த பப்ளிக் மணி. பப்ளிக் மணியை தான் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, டெண்டருக்கு கொடுக்குது. அதுதான் பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ வந்து வேண்டுமென்றே பணம் பெற்றுக்கொண்டு கம்மியா கோட் பண்ணவனுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு டெண்டரை அதிகமான கோட்டேஷன் கொடுத்த நபருக்கு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நபர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கலாமா? வெதர் தே வுட் பி கம்மிங் அண்டர் பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஆஸ் பர் திஸ் 9th கிளாஸ் they are also coming under public servant because any person who is having the lawful custody or thing of the property of the government as well as who are liable to protect the pecuniary interest of the government, they both would be coming as public servant under this 9th category. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. Then 10th category, every officer whose duty it is as such officer to take, receive or keep or expend any property, to make any survey or accessories or to levy any rate or tax
for any secular common purpose of any village, town, or district, or to make, authenticate, or keep any document for ascertaining of the rights of the people of any village, town, or district. எப்படி அங்க ஒரு சொத்த வந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அதெல்லாம் இருக்கோ, அல்லது அரசாங்கத்தின் வருவாய்களை பெக்குனரி இன்ட்ரெஸ்ட்ட பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கோ, அத பார்த்தோம். இதுல வந்து 2 வகையான விஷயங்கள பார்க்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வரி வகைகளை ஆ வரி வகைகளை எவ்வளவு வரி விதிக்கணும்? மற்ற விஷயங்களை ஆ அரசாங்கத்திற்கு அந்த வரி வருமானத்தை ஆ சரியான முறையில் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பணியை செய்றவங்க பப்ளிக் சர்வன்ட்ங்கிற கேட்டகரில வருவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ ப்ராப்பரா மெயின்டெயின் பண்றதுனால, அதன் மூலியமாக அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள ஆ நிலைநாட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்ல ஒரு பர்ட்டிகுலர் சர்வே நம்பர்ல ஒரு பாண்ட் இருந்துச்சா, ஒரு பப்ளிக் பாத் இருந்துச்சா, இல்ல ஒரு ஃப்யூனரல் பிளேஸ் இருந்துச்சா அப்படிங்கிற அந்த ரெக்கார்ட் எல்லாம் ப்ராப்பரா இருக்கும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு காசு வாங்கிட்டு சில பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அத தனிநபர்களுக்கு விற்று விடுகிறார்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது பிற்காலத்தில் தெரிய வருகிறது. அப்போ அந்த நபர்களின் மீது who are empowered to preserve the records to ascertain the rights of the people of that particular village or that particular locality அப்படின்னு சொன்னால், அந்த நபர்களின் மீதும் நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கள பப்ளிக் சர்வன்ட்டாக இந்த 10த் கேட்டகரில கருதி, அவர்கள் மீதும் நம்ம உரிய நடவடிக்கை எடுக்கலாம். 10த் கேட்டகரி வந்து என்னது? வரி சம்பந்தப்பட்ட அந்த சொத்துக்களை பற்றி அசஸ் பண்றது, அது சம்பந்தமான இத பிரிசர்வ் பண்றது, அது சம்பந்தமாக விதிப்பது, மற்ற விஷயங்களை செய்பவர் நபர்களும், மற்றும் எத்தகைய ஆவணங்களை பாதுகாக்க வேண்டுமோ, அத்தகைய ஆவணங்களை பாதுகாப்பதன் மூலம், அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய ரைட்ஸ் ஆ மற்றும் அந்த பெர்சனல் இது எல்லாமே தெரிய வருது. பொது பயன்பாட்டுக்கான விஷயங்களை பாதுகாக்க வேண்டிய இதுல இருக்காங்கன்னா, அந்த நபரும் பப்ளிக் சர்வன்ட் அப்படிங்கிற கேட்டகரில வருவாங்க. அப்போ அந்த 9த்துக்கும் 10த்துக்கும் என்ன வித்தியாசம்? 9த்த பொறுத்தவரைக்கும் ஒன் who are preserving the property as well as one who are preserving the pecuniary interest of the government, they would be called as public servant. 2 ஆஸ்பெக்ட். இதுல டாக்ஸ் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் த பீப்பிள் அது சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸை ப்ரிசர்வ் பண்றவங்க பப்ளிக் சர்வெண்டா கருதெடுக்கப்படுவார்கள். தென் த 11th கேட்டகரி. ஸோ லாஸ்ட் 2 கேட்டகரி. 11th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி பர்சன் ஹூ ஹோல்ட்ஸ் எனி ஆஃபீஸ் இன் விர்ச்சு ஆஃப் விச் இஸ் எம்பவர்ட் டு ப்ரிப்பேர், publish, maintain, or reverse or revise an electoral roll or to conduct an election on part of an election. அப்ப ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அதனுடைய அதிகாரிகள், ரிட்டர்னிங் ஆஃபீசர்ஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் யாரெல்லாம் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட அந்த பணியில இருக்காங்களோ, அது சம்பந்தமாக அந்த தகுதியான வேட்பாளர்களுடைய லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்றது, வாக்காளர்களுடைய லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்றது, அதை மெயின்டைன் பண்றது, அதை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த இது நீக்குவது, இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடக்கூடிய எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட இதுல ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில வருவாங்க. தென் 12th இந்த லாஸ்ட் கேட்டகரி. இதுக்கு கீழே 2 வகையான இது வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி பர்சன் ஏ 12th எவ்ரி பர்சன் ஏ in the service or pay of the government are remunerated by fees or commission for the performance of any public duty by the government. In service of the government or pay of the government are remunerated by fees or commission for the performance of any public duty by the government. ஒரு அரசு கல்லூரியில என்ன பண்றாங்க? ஒரு கெஸ்ட் லெக்சரரா இருக்காங்க. வெதர் ஹி வுட் பி கால்ட் அஸ் அ பப்ளிக் சர்வன்ட் அப்படின்னா, தாராளமா பிகாஸ் ஹி இஸ் டூயிங் த பப்ளிக் டியூட்டி ஆஃப் தி கவர்மெண்ட். அப்ப அந்த அரசாங்கம் ஒரு பொது சேவையை செய்வதற்காக அவர்களுக்கு பேரோல்ல அவங்க பேர் இல்ல. அவங்க ரெகுலர் பண்ணல சர்வீஸ. பட் தே ஆர் ரிசீவிங் சம் ரெமுனரேஷன் பை ஃபீஸ் ஆர் கமிஷன் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சச் பப்ளிக் டியூட்டி. ஒரு ஹானரேரியம் பே பண்றோங்க இல்லையா? அந்த கெஸ்ட் ஃபேக்கல்டிஸ்க்கு. அப்ப அந்த நபர்கள் கூட என்னது இந்த பப்ளிக் சர்வன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில வருவாங்க 12th. சரியா? இன் சர்வீஸ் ஆர் பே ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் ரெமுனரேட்டட் in service of the government or in pay of the government or remunerated by fees or allowance or commission for the performance of any duty by the government. அப்ப 2 விஷயங்கள் இருக்கு. அப்போ அந்த கவர்மெண்ட் டியூட்டியை செய்யக்கூடிய நபர்கள், அதற்காக அவர்கள் அந்த அரசாங்கத்தின் இடமிருந்து ஏதோ ஒரு சலுகையை பெறுகிறார்கள், பணத்தை பெறுகிறார்கள். அது சம்பளமாக பெறக்கூடிய நிரந்தர பணியாளர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தொகுப்பூதியம் அல்லது
கௌரவ ஊதியமாக பெறக்கூடிய மற்ற பணியாளர்களாக இருந்தாலும் சரி, தினசரி ஊதியம் பெறக்கூடிய கூலி ஆட்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருமே வந்து என்னது பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில வருவாங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு துடைக்கும் அதிகாரிக்கு கூட ஒரு கான்ட்ராக்ட் மூலியமா நியமிக்கப்பட்டாலும் கூட, அவர்கள் வந்து அரசாங்கத்திடமிருந்து இதை பெற்றால் அந்த இது கீழ வருவாங்க. அவுட் சோர்சிங் செய்யும்போது அரசாங்கம் நேரடியாக அந்த நபர்களுக்கு எந்த ஒரு பணத்தையோ அல்லது ஒரு பிக்ஸட் ஃபீஸையோ இல்ல கமிஷனையோ குடுக்கறதில்ல. அதனால அவர்கள் வரமாட்டார்கள். வித்தியாசத்த புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா கவர்ன்மென்ட் ஷுட் கிவ் அ சம் கைண்ட் ஆஃப் ரெமுனரேஷன் பை ஃபீஸ் ஆர் கமிஷன். சரியா? ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பப்ளிக் டியூட்டி. கவர்ன்மென்ட் ஷுட் கிவ். நாட் தட் அவுட்சோர்ஸ்ட் கான்ட்ராக்டர் கிவிங் சம் அமௌண்ட். அப்ப அந்த மாரியான கேட்டகரியில வரவங்க என்ன வரமாட்டாங்க, பப்ளிக் சர்வன்ட்ல வரமாட்டாங்க. அதனால நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். 12th கேட்டகரியில. நம்ம எல்லாருக்கும் தெரியும். தோஸ் பெர்சன்ஸ் ஹூ ஆர் இன் சர்வீஸ் ஆஃப் த கவர்ன்மென்ட் ஆர் பே ஆஃப் த கவர்ன்மென்ட்ங்கிறவங்க கண்டிப்பா வருவாங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறவங்க வந்துருவாங்க. பிகாஸ் தே ஆர் இன் சர்வீஸ் ஆஃப் த கவர்ன்மென்ட். கவர்ன்மென்ட் சர்வீஸ்ல இருக்கேன். கவர்ன்மென்ட் பே ரோல்ல என் பேர் இருக்கு அப்படின்னா எஸ். அதை தவிர்த்து அந்த பப்ளிக் டியூட்டிய பண்ணக்கூடிய அதற்காக அரசாங்கத்திடமிருந்து ஒரு ரெமுனரேஷனா, ஃபீஸா, ஒரு கமிஷனா வாங்கக்கூடிய நபர்கள் பப்ளிக் டியூட்டிய செய்யும் பொழுது, அரசாங்கத்திடமிருந்து அதற்கான அந்த இத பெறும் பொழுது, அந்த பங்களிப்பை பெறும் பொழுது, அவர்களும் பப்ளிக் சர்வன்ட் தான். சரியா? தென் பி இன் சர்வீஸ் ஆர் பே ஆஃப் லோக்கல் அத்தாரிட்டி, எ கார்ப்பரேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் by or under a central, provincial or state act or a government company as defined in section 617 of கம்பெனிஸ் ஆக்ட் 1956 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2மே ஒண்ணுதான். 12th ஏ வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக அரசாங்கத்தின் இதுக்கு கீழ இருந்தவங்க. அதே இது நேரடியாக அரசாங்கத்தில் இல்லாம ஒரு லோக்கல் அத்தாரிட்டி. லோக்கல் அத்தாரிட்டின்னு சொல்லும்போது பஞ்சாயத்தா இருக்கலாம், இல்ல மாநகராட்சியாக இருக்கலாம், நகராட்சியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கார்பரேஷன்ஸ் ஆர் கார்பரேஷன் சாரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி இல்ல லோக்கல் அத்தாரிட்டி ஆர் கார்பரேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற இதுக்கு கீழே வராங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றது, ரேஷன் கடையில் இருக்கவங்கள ஒரு கார்பரேஷன் கீழே தான் வராங்க. சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோஆபரேட்டிவ் கார்பரேஷன் அப்படிங்கிற அந்த இது கீழே வராங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான நபர்கள் வந்து என்ன என்ன பண்ணுவாங்க, தேர் ஆல்சோ டேபிள்ட் அஸ் பப்ளிக் சர்வன்ட். சரியா? ஸோ இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னங்கிறத பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் 1. A persons falling under any of the above descriptions are public servants, whether appointed by the government or not. Whether appointed by the government or not. சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்களை நியமிப்பவர்கள் அவசியம் கிடையாது. அவர்கள் செய்யும் வேலை மேலே சொன்ன அந்த 12 வகைகளில் வருகிறது என்று சொன்னால் they are public servants. அதுதான் எக்ஸ்பிளனேஷன் 1. Appointed by whom is unnecessary. Then explanation 2. Whether the words public servant occur, wherever the words public servant occur, they shall be understood of every person who is in actual possession of the situation of a public servant, whatever legal defect there may be in his right to hold that situation. So first explanation என்ன சொல்றாங்க, appointing authority is immaterial னு சொல்லிடுறாங்க. ரெண்டாவது என்ன அப்படி சொல்றாங்கன்னா, எனி டிஃபெக்ட் இன் ஹோல்டிங் தேர் ஆஃபீஸ் இஸ் இம்மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. இவர் தகுதி அல்லாத நபர், அது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, அல்லது நான் தகுதி இல்லாத நபர்ங்கய்யா அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல சொல்ற மாதிரி, நான் ஒரு மல்ல மாதிரி, நான் ஒரு இது, நீ ஒரு அது, நான் ஒரு இது அப்படின்னு சொல்றதுனால இது கிடையாது. இஃப் யூ ஆர் தேர், even there any defect with regard to your appointment or holding that office is there, it is not necessary. சரியா? Then explanation 3. The word election denotes an election for the purpose of selecting members of any legislative, municipal or other public authority of whatever character, the method of selection to which is by or under any law prescribed as by election அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த எலெக்ஷன் ரோல், பப்ளிகேஷன்ஸ், ரிசல்ட்ஸ் அதெல்லாம் டிக்ளேர் பண்ணக்கூடிய நபர்கள் எந்த எலெக்ஷனுக்காக வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷனை நடத்துபவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் லைக் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, பஞ்சாயத், கார்பரேஷன், லோக்கல் பாடிஸ், இதுக்கான இதை வந்து பண்ணக்கூடியவர்களை நம்ம வந்து பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில வருவோம். ஸோ அப்போ who is appointing, whether government or not, immaterial. Is there any defect in your holding the office? It is immaterial. Explanation 2.
அப்புறம் லாஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்க? எலக்ஷன் அப்படிங்கிறது எந்த மாரியான எலக்ஷன குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் பிரதிநிதிகள தேர்ந்தெடுக்கக்கூடிய எலக்ஷன்ஸ தான் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 21 பப்ளிக் சர்வன்ட். இதுலயும் ஒரு கேள்வி சேர்ந்து கேட்கப்படலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கவர்ன்மென்ட் சர்வன்ட் அண்ட் பப்ளிக் சர்வன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப கவர்ன்மென்ட் சர்வன்ட்ங்கிறத எங்கேயா டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 14 ஆஃப் ஐபிசில டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ செக்ஷன் 14 வந்து என்ன கவர்ன்மென்ட் சர்வன்ட் அப்படிங்கிறது யாரு? அப்படிங்கிறத செக்ஷன் 14ல போய் பார்த்தோம்னா, சர்வன்ட் ஆஃப் கவர்ன்மென்ட் அப்படின்னு இருக்கும். அதோடைய ஹெட்டிங். ஸோ சர்வன்ட் ஆஃப் கவர்ன்மென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, த வேர்ட்ஸ் சர்வன்ட் ஆஃப் கவர்ன்மென்ட் டினோட் எனி ஆஃபீசர் ஆர் சர்வன்ட் கன்டினியூட், அப்பாயிண்டட் ஆர் எம்ப்ளாய்டு இன் இந்தியா பை ஆர் அண்டர் த அத்தாரிட்டி ஆஃப் கவர்ன்மென்ட். ஸோ அவர்கள் தொடர்வதற்கோ, அல்லது அவர்களை நியமிப்பதற்கோ, அல்லது அவர்கள் அந்த பணியில் அமர்வதற்கோ, அந்த அரசின் அதிகாரத்தின் மூலியமாக அவர்கள் அத்தகைய ஒரு பதவி அ இது பண்றாங்கன்னா, அந்த ஆஃபீசர்ஸ் ஆர் சர்வன்ட் ஆர் கால்ட் அஸ் சர்வன்ட் ஆஃப் கவர்ன்மென்ட். ஸோ தே ஷுட் பி எய்தர் அப்பாயிண்டட் ஆர் கன்டின்யூ டு பி இன் சர்வீஸ் ஆர் டு பி எம்ப்ளாய்ட் பை அத்தாரிட்டி ஆஃப் கவர்ன்மென்ட். அரசு தனது இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை பணியில் அமர்த்தி இருந்தால், அவர்கள் அனைவருமே என்னது சர்வன்ட் ஆஃப் கவர்ன்மென்ட் தானே தவிர இல்லை அப்படிங்கிற கருத்துல வராது. அப்போ ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். கவர்ன்மென்ட் ஆஃப் சர்வன்ட்க்கும், பப்ளிக் சர்வன்ட்க்கும் வித்தியாசம் இருக்கு. அது என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பப்ளிக் சர்வன்ட் கவர்ன்மென்ட் சர்வன்ட்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ஒரு மாநகராட்சியில ஒரு தொகுப்பு ஊதியம் அல்லது தினசரி ஊதியத்துக்கு அரசாங்கம் ஆள் எடுக்குது. இப்போ ஒரு லா காலேஜ்ல டெய்லி பேசிஸ்ல சம்பளத்துக்கு டெய்லி உனக்கு ரூ. 360 உனக்கு ஒரு ஏதோ வந்து நான் ஒரு 3 மாசத்துக்கு இல்ல 6 மாசத்துக்கு எடுக்கிறேன். வந்துறியா? வரேன். ஏன் நம்ம கெஸ்ட் ஃபேக்கல்டியே எடுத்துக்கோங்களேன். அவங்க எல்லாருமே என்னது? தே ஆர் ஆல் பப்ளிக் சர்வன்ட். பட் தே ஆர் நாட் கவர்ன்மென்ட் சர்வன்ட். அப்போ பப்ளிக் சர்வன்ட் இஸ் நாட் நெசசரிலி டு பி எ சர்வன்ட் ஆஃப் கவர்ன்மென்ட். சரியா? சர்வன்ட் ஆஃப் கவர்ன்மென்ட்டா இருக்கணும்னா செக்ஷன் 14 படி they have to be either appointed or continue to be in office or join அந்த ரெக்ரூட்மெண்ட் இதெல்லாம் வந்து அத்தாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட்ல இருந்து இருந்தா தான் அவங்க வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு வருவாங்க. ஸோ அப்போ பப்ளிக் சர்வெண்ட்டுங்கிறவங்க கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ரெண்டாவது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னதுதான். பப்ளிக் சர்வெண்ட் வந்து மே நாட் பி அண்டர் த பே ரோல் ஆஃப் த கவர்மெண்ட். சம்பளம் போடுவாங்க இல்லையா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நிரந்தர ஊழியர்கள் அதாவது அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பே ரோல்ல அவங்க பேர் இருக்கும். They have be entitled for all kinds of amenities like earn leave, sorry, casual leave, sick leave, medical leave, and other allowances, bonuses, festival things, etc., etc. So, இப்போ இந்த பெனிஃபிட் எல்லாம் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பப்ளிக் சர்வெண்ட் சில நேரங்கள்ல he would be entitled only for remuneration or some honorarium payment or ஒரு கௌரவ விரிவுரையாளராக, கௌரவத்திற்காக ஒரு இதுவா கூட இருக்கலாம். சரியா? அதுக்கு அடுத்து சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிக் சர்வெண்ட்ங்கிறது ஒரு ஜீனஸ். கவர்ன்மென்ட் சர்வெண்ட்ங்கிறது அதுல வரக்கூடிய ஒரு ஸ்பீஷிஸ் அப்படின்னும் சொல்லலாம். அதுக்கு அடுத்து இது 2யும் டிஃபைன் பண்ணக்கூடிய செக்ஷன்ஸ் வேற வேற. சரியா? ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான டெஃபினிஷன் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, வாலண்டரி அப்படிங்கிற ஒரு செக்ஷனை நம்ம டெஃபினிஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுவும் வந்து ஒரு லென்த்தியான செக்ஷன். இந்த வாலண்டரி அப்படிங்கிற அந்த செக்ஷன். அது எதுல சொல்லப்பட்டிருக்காங்கன்னா, செக்ஷன் 39ல சொல்லப்பட்டிருப்பாங்க. வாலண்டரிலி இது எதுக்காக இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் மென்ஸ் பிரியா அண்ட் ஆக்டர்ஸ் பிரியா? வெதர் மென்ஸ் பிரியா இஸ் கம்பல்சரி இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் அண்டர் ஐபிசி. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கப்படலாம். அப்போ நமக்கு அது எங்க இருக்குங்கிறது தெரியணும் இல்லையா? அப்போ அதுக்கு அந்த வாலண்டரிலி அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் எழுதுவதற்கு ஈஸியாக இருக்கும். அப்ப அந்த வாலண்டரிலி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சரியா? டெஃபினிஷன் வந்து வாலண்டரிலிக்கு என்ன சொல்லியிருக்கு ஆக்ட்ல அப்படின்னா, செக்ஷன் 39ல சொல்லியிருக்கு. வாலண்டரிலினா என்ன? A person is set section 39 voluntarily
A person is said to cause an effect voluntarily when he causes it by means whereby he intended to cause it, or by means which at the time of employing those means he knew or had reason to believe to be likely to cause it அப்படின்னு சொல்றாங்க. 3 விஷயங்கள் இருக்கணும். வாலண்டரினா ஒண்ணு தட் இன்டென்ஷன் ஹி நோஸ். இத செய்யறதுனால இதுதான் ஏற்படும். ஒருவனை நான் கத்தியால் குத்தினால் ரத்தம் வரும். ஒரு வலி ஏற்படும். கொடுங்காயம் ஏற்படலாம். சில நேரங்களில் மரணமும் ஏற்படலாம். எனக்கு தெரியும். ஐ இன்டென்ஸ் சரியா? அதுக்கு அடுத்து. ஆர் ஐ ஷுட் நியூ வாட் ஐ ஹவ் பீன் டூயிங். ஒருவருக்கு உணவு அளிக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். என் குழந்தைக்கு உணவு அளிக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். குழந்தையை தொடர்ந்து பட்டினி போடுகிறேன். ஆப்வியஸா அந்த குழந்தைக்கு சர்வைவ் பண்ண முடியாது. அது எனக்கு தெரியும். ஐ நியூ வாட் வுட் பி த கான்சிக்வன்ஸ். பட் ஸ்டில் தென் ஐ அம் டூயிங். அப்ப அது வாலண்டரிலி ஆக்ட். ஒண்ணு இன்டெண்டட். ஐ இன்டெண்டட் இஸ் டெத் அண்ட் ஐ கில் ஹிம். அது ஒண்ணு. ஐ நியூ த கான்சிக்வன்சஸ் அண்ட் ஐ லெட் இட் ஹேப்பன். அது ஒண்ணு. ஆர் ஐ நியூ ஒண்ணு. ஐ இன்டெண்ட் ஒண்ணு. மூணாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ ஹேட் ரீசன் டு பிலீவ் டு பி லைக்லி டு பாஸ். ஐ நோ தட் திஸ் பர்சன் இஸ் சஃபரிங் ஃப்ரம் எஸ் அண்டர்கான் அன் ஆப்ரேஷன் இன் சம் பார்ட். அந்த பார்ட்ல நான் வந்து காயம் ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏற்படுத்தினால் அது அவரது உயிருக்கே ஆபத்தாய் முடியலாம். நார்மலி இட் மே நாட் எண்ட் இன் டெத் ஆர் சம்திங். பட் டியூ டு தட் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் டன் டு ஹிம் இன் சம் தட் போர்ஷன். அது தெரிஞ்சு நான் அந்த இடத்துல ஒரு காயத்தை ஏற்படுத்துறேன் இல்லையா? அப்போ அது வந்து மூணாவது வரும். ஹேட் ரீசன் டு பிலீவ். ஸோ எய்தர் ஐ இன்டெண்ட் ஆர் ஐ நோ ஆர் ஐ ஹேட் ரீசன் டு பிலீவ் டு பி லைக்லி டு காஸ் இட் அப்படின்னு சொன்னால் அந்த மூணுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் வாலண்டரிலி. சரியா? இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்திருப்பாங்க. என்னங்கிறத சொல்றேன் பாருங்க. ஏ செட் ஃபயர் பை நைட் டு அன் இன்ஹாபிட்டட் ஹவுஸ் இன் அ லார்ஜ் டவுன். ஆட்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்கு இரவு நேரத்தில் ஒருவர் தீ வைத்து விடுகிறார். ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டிங் அ ராபரி அண்ட் தஸ் காஸ்ட் த டெத் ஆஃப் பர்சன். அவர் எதற்காக தீ வைக்கிறார் அந்த வீட்டிற்கு? திருடுவதற்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது. அங்க இருப்பவர்கள் எல்லாம் அலறி அடித்துக் கொண்டு ஓடி விடுவார்கள். நான் சுலபமாக உள்நுழைந்து என் செயலை முடித்துக் கொண்டு விடுவேன். திருடி முடித்து விடுவேன். அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல அவர் என்ன பண்றாரு? தீ வைக்கிறார். His intention is not to any other thing with other than committing a robbery. அங்க இருக்கிறவங்களை கொல்லணும், அந்த மாதிரி இல்ல அந்த பொருளை நாசம் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவருடைய இது இல்ல. சரியா? Here A may not, அந்த செயலின் காரணமாக and thus causes the death of a person. Here A may not have intended to cause death and may even be sorry that death has been caused by this act. Yet if he knew that he was likely to cause death, he has caused death voluntarily. ஆப்வியஸா ஆட்கள் இருக்கும் ஒரு வீட்டிற்கு தீ வைக்கிறேன் என்று சொன்னால் அந்த ஆட்கள் எந்த நிலையில இருப்பாங்க? இரவு நேரத்துல தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பாங்களா? ஐயோ இறந்து விட்டார்களே, ஒரு பெண் இறந்து விட்டாலே, ஒரு வயதானவர் இறந்து விட்டாலே, இறந்தவரை பார்க்கும்போது என்னுடைய அப்பாவை போல இருக்கே, என் தாத்தாவை போல இருக்கே, இதெல்லாம் இது கிடையாது. பிகாஸ் ஹி நோ த அவுட்கம். சரியா? எய்தர் ஹி இன்டென்ஸ் ஆர் he knows or if he has reason to believe, then such three acts will be coming under the definition of voluntarily under section 39. சரியா? இந்த 3 வார்த்தைகளை மறந்து விடாதீர்கள். மறந்தும் இருந்து விடாதீர்கள். சரியா? இப்போ இந்த ஆக்டஸ் ரியா மென்ஸ் ரியா நம்ம வந்து அடிக்கடி படிச்சிருக்கோம். 5 ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து இன்டென்ஷன், அதுக்கப்புறமா ப்ரிப்பரேஷன், தென் அட்டெம்ப்ட், தென் அஃபென்ஸ். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இதுல எதற்கெல்லாம் தண்டனை கொடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது? ஒரு விஷயத்த இன்டென்ஷன் என் மைண்ட்ல நான் திங்க் பண்றேன், கொடுத்துடலாமா அப்படின்னா எல்லாருக்கும் தண்டனை கொடுத்துடணும். அப்ப அதுக்காக கொடுக்க முடியாது. சரியா? அதே மாதிரி ஒருவர் ஒரு விஷயத்த இன்டென்ட் பண்ணதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப அந்த ப்ரிப்பேர் பண்ணதுக்காக கொடுத்துடலாமா? என்ன பண்றாரு? ஒரு கடையில போய் ஒரு மருந்தை வாங்கிட்டு வந்துடுறாரு, ஒரு பாய்சனை வாங்கிட்டு வந்துடுறாரு, கொடுத்துடலாமா? வாங்கிட்டு வந்து வச்சதுக்காக கொடுக்க முடியாது. அப்ப அது அடுத்த ஸ்டேஜ் என்னது? அதை வாங்கிட்டு வந்து வச்சதை கலக்குறாரு. கலந்ததை என்ன பண்றது? அன்பார்ச்சுனேட்டா கொடுத்தவருக்கு கலந்தவருக்கு இது பண்ணாம வேற யாரோ ஒருத்தர் இது பண்ணிடுறாங்க. நிறைய கேஸ் கிளாஸ் இருக்கு. ஒரு ஸ்வீட் பாக்ஸ்ல வச்சிடுறாங்க.
அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல அந்த நபர் எடுத்து இது பண்றதுக்கு பதிலா அங்க இருக்கக்கூடிய விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் எடுத்து இது பண்ணிடுறாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? இதெல்லாம் வந்து ஆ இன் செக்ஷன் 301ல வரும். கல்பபிள் ஹோமிசைட் நாட் இன்டெண்டெண்டிங் டு த மர்டர் த பெர்சன் ஹூஸ் டெத் இஸ் இன்டெண்டட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல வரும். அதெல்லாமே வந்து கல்பபிள் ஹோமிசைட் தான். சரி, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக சொல்றேன்னா, அந்த மோட்டிவ், இன்டென்ஷன் அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, லாஸ்ட்டா நம்ம எதுக்கு தண்டனை குடுக்குறோம்? அந்த செயலுக்கு தான் தண்டனை குடுக்குறோம். இருந்தாலும் ஒரு பேச்சு வழக்கம் உண்டு. என்ன அப்டின்னா, குற்றமுற எண்ணம் இல்லாமல் குற்றமுற செயல் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம். வித்தவுட் அ கில்டி இன்டென்ஷன் தேர் இஸ் நாட் அ கில்டி ஆக்ட். வித்தவுட் அன் ஆக்டஸ் ரியா தேர் இஸ் நோ மென்ஸ் ரியா. சாரி, வித்தவுட் அ மென்ஸ் ரியா தேர் இஸ் நோ ஆக்டஸ் ரியா. ஆக்டஸ்னா செயல். குற்றமுறு எண்ணம் இல்லாமல் குற்றமுறு செயல் தனியாக இருக்காது அல்லது இயங்காது அல்லது நடந்திருக்காது அப்படின்லாம் சொல்றோம். இருந்தாலும் கூட என்ன இது கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில அஃபென்சஸ்க்கு இட் இஸ் நாட் நெசசரி எ பெர்சன் ஷுட் பொசஸ் அ மென்ஸ் ரியா. கில்டி இன்டென்ஷன் அவனுக்கு இருக்கணுங்கிறத நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது என்ன மாதிரியான அஃபென்சஸ்? சில ஆக்ட்ல சில செக்ஷன்ஸ்லயே கூட இருக்கலாம். ஏன் தனியா ஆக்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 375 எடுத்துக்கோங்க. ரேப். வெதர் எ பெர்சன் கேன் ப்ளீட் வெதர் எ பெர்சன் கேன் ப்ளீட் தட் ஐ டோன்ட் ஹேவ் அன் ஆக்டஸ் ரியா. சாரி, மென்ஸ் ரியா தப்பு தப்பா சொல்றேன். ஸோ அப்ப எனக்கு மென்ஸ் ரியா இல்லங்கிறத ஒரு கற்பழிப்பு வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அந்த நபர் ஒரு வாதமா எடுக்க முடியுமா? முடியாது. பிகாஸ் தட் ஆக்ட், தட் பர்ட்டிகுலர் ப்ரொவிஷன் டஸ் நாட் give any importance to the word voluntarily, knowingly, intentionally or likely to know இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தல. அதே செக்ஷன் 378 வருவோம். theft எப்படி ஆரம்பிக்குது? whoever taking away the movable property of one person from அப்படின்னு ஆரம்பிக்குது. without his knowledge etc etc blah 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 அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப என்ன சொல்றாங்க? without his knowledge whoever taking away voluntarily அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தெரிந்து எடுத்திருக்க வேண்டும். நானும் ஒரு வகையான வாட்சை கேட்டிருக்கேன். என்னுடைய பக்கத்துல இருக்கிறவரும் ஒரு எடிபிஸ் வாட்சை கேட்டிருக்காரு. 2 பேருமே எக்ஸாம் டேபிள்ல ஒரே இதை ஷேர் பண்றோம். நடுவுல வச்சிருக்கிறோம். எக்ஸாம் முடிஞ்சு போகும் பொழுது நான் ஏற்கனவே என்னுடைய இதை வந்து என்னுடைய இதுல கஸ்டடியில பாக்கெட்ல வச்சிருந்திருக்கேன். அது தெரியாம கிளம்புற அவசரத்துல அவருடைய வாட்சையும் நான் எதை பண்ணிடுறேன், சேர்த்து என் கையில கட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா கீழே வந்து பாக்குறேன், என் பாக்கெட்ல ஒரு வாட்ச் இருக்கு, என் கையில ஒரு வாட்ச் கட்டியிருக்கேன். வெதர் இட் வுட் அமௌண்ட் டு அன் அஃபென்ஸ் ஆஃப் தெஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ் ரியா இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ் பிகாஸ் செக்ஷன் 378 வாலண்டரிலி அப்படிங்கிற அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தட் இன்கிரீடியன்ட் ஆஃப் த செக்ஷன் ஷுட் பி கிவன் இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். சரியா? அதான் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி, அப்சல்யூட் லயபிலிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சோஷியோ எக்கனாமிக் அஃபென்சஸ், ஸ்பெஷல் லாஸ்ல வரக்கூடியது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அப்போ வாலண்டரிலி இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய லா மாறிடுச்சு. ஏற்கனவே சொன்ன ப்ரீவியஸ்லி பியாண்ட் ரீசனபிள் டவுட், பியாண்ட் எனி டவுட் த ப்ராசிக்யூஷன் ஷுட் ப்ரூவ் கேஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பியாண்ட் ரீசனபிள் டவுட்னு சொன்னாங்க. அப்ப டவுட் இருக்கலாம். ஆனா அந்த டவுட் வந்து என்ன சொல்லக்கூடாது, ரீசனபிள் டவுட்டா இருக்கக்கூடாது. அப்ப அன்ரீசனபிள் டவுட்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. டிலே ஆஃப் ஃபைலிங் எஃப்ஐஆர் ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுது. அது ரீசனபிள் டவுட்டா? சில கேஸ்ல ரீசனபிள் டவுட்டா இருக்கலாம். சில கேஸ்லாம் அது வந்து பாசிபிள் தான். கிராமத்துல அவங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்காது. அது பகல் நேரமா இல்ல நைட் நேரமா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா தான் அதை பத்தி தெரிய வந்திருக்கலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் வருது. அப்ப ரீசனபிள் டவுட்டை வந்து என்ன பண்றாங்க, கோர்ட் ஏத்துக்கிறாங்க. ரீசனபிள் டவுட் இருந்துச்சுன்னா குற்றவாளிக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா அவர் தான் குற்றவாளிங்கிறத தீர்மானிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி லா வந்து என்ன ஆயிருதுன்னா பல விஷயங்கள் மாறிடுது. அப்போ மென்சிரியா இல்லைங்கிறதுனால மட்டுமே ஒருத்தரை வந்து குற்றம் சுமத்த முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. யூ மே பி எ கூல் அஸ் எ குக்கும்பர். ஒரு கோல்ட் பிளடட் கிரிமினலா இருக்கலாம். கொலை பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா தூங்கிடலாம். கொலை செய்தவன் யாராவது எங்கேயும் தப்பிச்சு போகாமல் அங்கேயே தூங்குவான்னு சொல்ல முடியுமா? அதற்காக அவரை விடுதலை செய்யலாம் அப்படின்னு ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டா, அத்தனை கொலையாளியும் என்ன பண்ணுவான்? கொலை செய்ததும் எதிர்த்தாப்புல இருக்க டீ கடையில போய் டீ குடிப்பான். சரி, ஓகே. தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ்.